தட்டுக்கு வெங்காயம் தான்ப்பா இருக்கு. போதும் போதும், கிழிக்கி வெங்காயம் தட்டுக்க வேண்டியதான். கால நேரத்தில் நீராத்துக்கு குழு பார்க்கணும். பண்ணாமல் அதனால இந்த வெங்காயம் கூட கிடைக்காம இருந்து வெங்காயத்தெல்லாம் சண்டை வந்துருக்கு. இன்னும் ஆங்கிற ஒருத்தருக்கு வெங்காயம் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான். அவச்சே ஆட்டி விட்டு நடக்கணும். நான் எந்திரிச்சிட்டேன். எழுந்திரிக்கிறதுலே மணி 7 மணி ஆகும்போது எழுந்திரிச்சிட்டேன்னா கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிக்கணும். லேட் ஆச்சு. எங்கே போகிறேன்? எங்கே போவோம்? கொட்டாய்க்கு போகிறேன். சாணி அள்ளு வா. ஆடு ஒன்று இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கல, வந்து அள்ளுத்து வா. சாணி அள்ளணும் வா. சாணி அள்ளணுமான்னு பார்க்குறேன். அல்ல வேண்டாம், எடுத்து மட்டும் வை கூடையில், நான் தூக்கி போடுவேன். எப்போ அம்மாவோட காலை கோலத்தை பாருங்கள். வெளியில் அங்கே கோலம் போட்டுட்டு வந்து உள்ளே போடுறாங்க அம்மா எப்போதும் போல். என்ன என்ன காய்கறிகள் வா வந்தாச்சு ப்ரோ. என்ன ப்ரோ இருக்கு காய்கறி? எல்லாமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அம்மா இது இருக்கு பாருமா, வாங்கம்மா. கோவக்கா. அம்மா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள காய்கறி வண்டி வந்துடுச்சுங்கிறதுனால காய்கறி அங்கே போகிறாங்க. இருக்குமா? வெண்டிக்காய் தானே இங்கே இருக்கு. 1/2 கிலோ 30 ரூபா. 1/2 கிலோ 30 ரூபா. நாங்களும் பயிர் போட்டால் 1/4 கிலோ 15 ஆகும், கம்மியாக இருக்கு. அப்படியே இது இல்லையா? இல்லைண்ணே. ஒரு 400 ஃப்ரெஷ்ஷாக இருக்கானா காய்கறி? நைட்டு தான் லோட் வந்துச்சு. பிஞ்சு எல்லாமே பிஞ்சு தான். அடுத்த காரணம் வேற என்னம்மா என்ன ஒரு கேரக்டர்ல எத்தசோடு இருக்கு, சின்னதாவே இல்லை. டேஸ்ட்டு 1/4 கிலோ போதும் ப்ரோ. இது 20 ரூபாய்க்கு இருக்குண்ணே. சரி எப்படி கிலோ? முள்ளங்கா அது வாங்க. 1/2 கிலோ 30 தான் போட்டா. பிஞ்சுக்காயா போட்டு பெருசாக வைக்காது. பிஞ்சு தான், அந்த ஒன்று எடுத்துட்டு பிஞ்சா வச்சாங்க. இது இதுயா முட்டை சாதம் அப்படியே வச்சிருங்க. என்ன பண்ணுறா? என்ன பண்ண போனேன், முட்டை சாறு குடிச்சா நல்லதான். சரி போ. இது கோவக்கா வந்து 1/4 கிலோ போட்டுருங்க. 1/4 கிலோ போட்டுறேன். இது எவ்வளோ? 1/2 கிலோ 35 போட்டா எல்லாம் 30 ரூபாய்க்கு மேலே தான். 1/2 கிலோ அப்போ
போதும். அவ்வளோதான். எவ்வளோ கணக்கு இருக்குன்னு பார்த்துங்க. ஃபோனில் மாற்றி வருவேன். மணத்தக்காளி கிடைச்சா கொண்டு வந்துடும். கிடைக்காதுண்ணே. கிடைக்காது. அவ்வளோதானே இன்னைக்கு கோலம். அவ்வளோதான். போய் டீ போடணும்ல, நேரம் ஆச்சு. சரி, அம்மாவோட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் இந்த கோலத்தோட ஃப்ரண்டில் போட்டிருக்காங்களே இது சூப்பராக இருக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னன்னு பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நாள் ஆச்சு மார்னிங் ரொட்டீன் போட்டு, அதனால் இன்றைக்கி அப்படியே மார்னிங் ரொட்டீன் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கேட்டிங்க, புது மாடு வாங்கியிருக்கீங்களா, அந்த மாடு எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு சொன்னீங்க. இந்த இப்போ கொட்டாய்க்கு போவேன், புது மாடை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது எவ்வளோ பால் தருது அப்படின்னு கேட்டிங்க. நாங்கள் வாங்கும்போதே அளந்து தான் வாங்கினோம். 5.5 லிட்ரு அவங்க கறக்கிறப்ப அது எப்படின்னு தெரியல, அவங்கக்கிட்ட 5.5 கறந்துச்சு. இங்கே வந்தால் 4 வர்றதே பெருசாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயும் நாங்கள் கோதுமை தவிடு, கலப்பனை தவிடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அரிசி தவிடு, புண்ணாக்கு தண்ணி, இது எல்லாமே தான் நாங்களும் வச்சு பார்க்குறோம். அது எப்படின்னு தெரில. இது என்னமோ சரி நம்மக்கிட்ட வந்துடுச்சு, நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி கறந்துட்ருக்கோம். இப்போ வாங்க கொட்டாய்க்கு போகலாமா? இன்றைக்கி வீடியோவில் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. போகலாம் வாங்க. நான் வெளியிலலாம் கூட்டி அள்ளவே இல்லை, இனிமேல் தான் கூட்டி அள்ளணும். புது மாடு வந்ததுனால பழைய மாடு எப்போதும் உள்ளே தான் கட்டியிருப்போம். இது இப்போ வெளியே வந்துடுச்சு. புது மாடை உள்ளே கட்டியிருப்போம். இதுதான் நம்ம புது மாடு. ஆனால் தீவனம்லாம் பச்சைன்னு இல்லை, எது போட்டாலுமே திங்குது. இதோட கண்ணுக்குட்டியை பார்க்குறீங்களா? அதே மாதிரி அதே கலரில் அழகான கண்ணுக்குட்டி. நம்ம மாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிருக்கிற தவிடு, இதெல்லாம் கலப்பனை தவிடு. நான் சொன்னல அது எல்லாமே கடலப்புண்ணாக்கு, கோதுமை தவிடு, அரிசி தவிடு எல்லாமே போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம். இதில் ஒன்று எடுத்து இப்போ புது மாட்டுக்கு வைக்க போகிறேன். புண்ணாக்கு இருக்க பாருங்கள். புண்ணாக்கு திங்க தேவையில்ல, புண்ணாக்கு தண்ணி குடித்தாலே போதும். சாணியெல்லாம் அள்ளி முடித்த பிறகு டீ டைம். டீ குடிக்க வந்து ஸ்கூல் போவியா? எங்கே போவ? எங்க? அப்படி ஸ்கூல் தான் போவேன். பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூல் போவேன். நல்லா சொல்ல. உனக்கு மாடு பிடிக்குமா ஸ்கூல் பிடிக்குமா? அடிச்சு விடுவேண்ணே. டீ குடிச்சிட்டியா? டீ குடி பாப்பா, டீ குடி.
2 பாப்பான்னு போட்டுனேன். மாமாலாம் வேணாம். அடுத்து என்ன வேணுமா? டீ போட்டாச்சு. டீ போட்டு குடிச்சாச்சு. நம்ம போய் அடுப்பத்த வைக்கணும், உலை வைக்கணும், குழம்பு வைக்கணும், கொல்லைக்கு போகணும். வேலை இருக்கிறதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக். நான் பால் கறந்துட்டு தான் டீ குடிப்பேன். இப்போ டீ குடிக்காந்துட்டேன். டீ நீ கொஞ்சம் முன்னாடியே போட்டாச்சு, அதனால் குடிச்சிட்டு போகிறேன். இங்கே லேட்டானா அங்கே போவேன். சரி. ரெடியாக இருந்ததுன்னா குடிச்சாச்சு. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நைட்டு ஊற வச்ச தண்ணி, தீவன தண்ணி ஊற வச்சு தான் கறக்க ஆரம்பிக்காது. கண்ணுட்டி எவ்வளோ தொல்லுது பாருங்க. இந்த மாடோட கண்ணுக்குட்டி போட்டப்பவே செத்து போயிடுச்சுனால கண்ணுக்குட்டி இல்லாமையே தாங்க இத்தனை நாளாக கறந்துட்டுருக்கோம். கை சிறப்பு மட்டும்தான். அங்கே நின்று அங்கே போ. போய் போட்டு விட்டா நேரம் ஆச்சு. நட்டு போய் பால் கொஞ்சம் ஊற்றிட்டேன். டீ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டீக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். டீ போடுறோம் நம்ம வீட்டிலேருந்து 3 வேளையும் டீ போடுறதுனால கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிட்டது போக தான் மிச்சம் பண்ணைக்கு போகும். ஃபோனில் சார்ஜ் இல்லாத காரணத்தால் பண்ணைக்கு போய் வீடியோ எடுக்க முடியல. போய் பண்ணைக்கு போயிட்டு வர நேரம் சார்ஜ் ஏறிட்டு இருந்ததுன்னா அப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம்ல. அதனால தான் ஃபோன் சார்ஜ் போட போகிறேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பால் வண்டி போகிறதுக்குள்ளே போய் பாலை போட்டுட்டு வந்துடுறேன் மக்களே. அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஃபோன் கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும். போயிட்டு பால்லாம் போட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே அம்மா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் நல்லா மொழுகி சாணம் போட்டு அது மேலே கோலம் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தெளிச்சிருக்காங்க. அப்படியே இதெல்லாம் காலையிலே வீட்டில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே சமையலுக்கு காய் நறுக்கிட்டு இருக்காங்க. வெண்டைக்காய் குழம்பாமா? வெண்டைக்காய் சாம்பார். காலையில் இப்போதைக்கு ஏதாவது விஷயம் பழையது இருக்கு, கரைச்சி கொடுக்குறியா? பழையது இருக்கு, வேணா காய்ச்சி தரேன், அதை குடிக்கிறனாலும் குடி. இல்லை ஒரே தான் மத்தியானத்துக்கு இந்த 10 மணி வாக்கில் சுடு சோறு போட்டுருவேன். 10 மணி வரைக்கும் தாங்க. அதான் பழையது இருக்கு, அதனால தான் லேட்டாக ஆக்க போகிறேன். இல்லைன்னா நேரம் இன்னும் மட்டும் ஆக்காம இருக்கேன். பழைய காய்ச்சி விடு. இந்த வாரம் காலையிலே காய் வாங்கணும் இல்லையா அவங்க அந்த கைத்தனமா? அப்புறம் அதான் சரி, நான் போய் அப்பாவை பார்த்துட்டாரேன். நீ நீராங்க கரைச்சி வை. காலைல எழுந்துச்சி சாணி செவரி அள்ளியாச்சு, பால் கறந்து போட்டாச்சு. அடுத்ததாக வந்து கறவை மாடு வச்சிருக்கிற பஸ்ஸில் அதை ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாக நல்லா குளிப்பாட்டணும் இந்த வெயில் நாளில். அதை தான் இப்போ பண்ண போகிறேன். போய் குளிப்பாட்டணும். குளிப்பாட்டி பள்ளியில் வண்டி கட்டி போடும் கொஞ்சம் நேரம். மொதல் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி அப்பா கட்ட போகிறாங்க.
கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கறி ஏரியா குளிப்பாட்டத்தை மாட்டெல்லாம் குளிப்பாட்டி கட்டியாச்சு. அம்மாவில் 2 நீராகம் கரைக்க சொல்லு. குடிச்சிட்டு மாட்டை ஓட்டிட்டு கொல்லைக்கு போகணும். நீராம் குடிக்கலாமா? நீராரம் ஏன் இவ்வளோ பெரிய கிண்ணி தூக்கிட்டு நான் சோறு இருந்துச்சு பழையது, அப்படியே கொஞ்சம் நீராத்தை ஊற்றிட்டு பாக்கி எடுத்துட்டு போயிடும். நீர் போகலாம். போதும் போதும் போதும். தட்டுக்கு வெங்காயம் தான்ப்பா இருக்கு. போதும் கிழிக்கி வெங்காயம் தட்டுக்க வேண்டியதான் கால நேரத்தில் நீராத்துக்கு. குழு பார்க்கணும் பண்ணாலும். அதனால இந்த வெங்காயம் கூட கிடைக்காம இருந்து வெங்காயத்துலாம் சண்டை வந்துருக்கு. இன்னும் ஆங்கிற ஒருத்தருக்கு வெங்காயம் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான். அவத்தே ஆட்டிவிட்டு நடக்கணும். இன்றைக்கி வந்து காலை உணவு மோரில் வந்து கரைச்சி நீராரமாக அப்படியே இந்த வெங்காயத்தை தொட்டுக்கிட்டு குடிக்க போகிறோம். நெத்திக்கு வந்தவன் சோத்திங்கிறியா? அவனுக்கு ஒரு கிண்ணி எடுத்து தள்ளிட்டு போடும். நெத்திக்கு தட்டுல போடுங்கம்மா. அங்க ஒரு இதுல கைய விட்டு சாப்பிடுறான். சாப்பிட என்னடா பாரு, அங்க பாரு அள்ளி கீழே கொட்டிட்டு வந்துருக்கான். ஜேசிபி மண் அள்ளுத. ஓந்தி அள்ளிட்டு இருக்கு. ஓந்தி மண் எப்படி அள்ளும்? அதான் அள்ளுறான். இப்படி அள்ளுமே. சாப்பிடு. ஓந்தி மண் அள்ளி சாப்பிட்டு சோறு வாயில வச்சிருக்கான். சாப்பிடு சாப்பிடு. நேரம் குடிச்சிட்டு இருக்கான். ஆட்டு விட்டு பாரு ஊட்டு வரையும் வருது. இங்க போ அவுத்து விட்டா மேட்சருக்கு போற வேலை இல்ல. திங்களான்ட்டான் இங்க என்ன மட்டும் போடுவீங்க. சரி சரி போ சரி சரி போ போ. இப்போ வந்து தட்டுல போட்டாச்சு. என்ன வேணும்? உப்பு வேணுமா? உப்பு போட்டுலாம் திங்கணும். உனக்கு தெரியுதா? ஏன் அப்படி என்ன வராது? உனக்கு உப்பு போட்டு நீ தான் உப்பு நல்லா நீங்கள் அவனுக்கு அந்த விஷயம் கூட தெரியாம இருக்கு. அவனே அவனே பசஞ்சிக்கிறான். சாப்பிட்றது நல்லா குனிஞ்சு சாப்பிட்றாங்க. அப்பதான் இறையாம சாப்பிடலாம். அந்த பக்கம் கீழே கையில கொட்டினாலும். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீராரம் குடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன வேலைப்பா? அடுத்ததாக வந்து கொல்லைக்கு மாட்டை ஓட்டு போனோம். கொல்லையில் ஓட்டிகிட்டு போய் மாட்டை கட்டிட்டு மேய்ச்சலுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அப்படியே அது பாய்ச்சி முடிஞ்சா நம்ம பற்றி விடணும். வெயிலில் நல்லா வாடி போச்சு. அதை தண்ணியை பாய்ச்சணும். அதுக்கு தான் இன்னைக்கு வேலை. அடுத்தது நான் போகிறேன். நீ நித்திக்கு தூக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு வா. சரி மக்களே, காலை வேலை இன்னைக்கு எப்படி போணுச்சு, மார்னிங் ரொட்டீன் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.